ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. ஒரு நாளில் 1000க்கும் மேலே ஃப்ளைட்ஸ் கேன்சல். இந்தியன் ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியில் இது மிகப்பெரிய டிஸ்ட்ரப்ஷன். தொடர்ச்சியாக 600ல் இருந்து 800 வரையிலான ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆன நாட்கள். இந்த கேன்சல் பேட்டர்ன் ஒரு நாள் மட்டும் நடக்கலை, பல நாட்களாக இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதனால் லட்சக்கணக்கான பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு மணி திருப்பி கொடுக்கறதுக்காகவே இண்டிகோ சில நாட்களாக 610 கோடி வரைக்கும் ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. இதுவே இந்த கிரைசிஸ் எவ்வளோ பெருசு, எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இத்தனை இண்டிகோ ஃப்ளைட்ஸ் ரத்தானதுக்கு காரணம் என்ன, இதனால ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன, இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். பைலட்டுக்கு புதிய வேலை நேர விதி, இதுதான் மேஜர் ரீசன். இந்தியா முழுக்க பைலட்கள் அதிக நேரம் வேலை செய்யக்கூடாது, நல்லா ஓய்வு எடுத்துட்டு தான் ஃப்ளைட் ஓட்டணும். இதுக்காக அரசு சில புதிய விதிகளை போட்டிருக்கு. அதில் சில முக்கியமான மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு வாரத்துக்கான ஓய்வு நேரம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. முன்னாடி பைலட்டுக்கு வாரத்துக்கு 36 மணி நேர ஓய்வு போதும். ஆனால் இப்போது இந்த புதிய ரூல் படி அது 48 மணி நேரமாக ஆகியிருக்கு. அதாவது ஓய்வு நேரம் அதிகமாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, இரவு நேர வேலை கட்டுப்பாடு. இரவு வேலை நேரம் முன்னாடி இரவு 11 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் தான். அதாவது 5 மணிக்கு அப்புறம் வர ஃப்ளைட்ஸ் எல்லாம் நைட் டியூட்டிக்குள்ளே வராது. ஆனால் இப்போ கொண்டு வந்த புது ரூல்ஸ் படி இரவு வேலை நேரம் இரவு 11 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும். அதாவது புதிய ரூல்ஸ் படி 6 மணி வரைக்கும் வந்த ஃப்ளைட்ஸ் கூட நைட் டியூட்டிக்குள்ளே கவுண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளைட் லேண்டிங் டைம் 5:30. முன்னாடி இந்த ரூல்ஸ் படி 5:30 அப்படிங்கிறது நைட் டியூட்டி கிடையாது. அதனால் அந்த பைலட் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட்டில் பறக்கலாம். இப்போது இந்த புது ரூல்ஸ் படி 5:30க்கு அந்த ஃப்ளைட் நைட் டியூட்டிக்கு உள்ளே வரும். நைட் டியூட்டி அப்படின்னா பைலட்க்கு நீண்ட நேரம் ரெஸ்ட் கம்பல்சரி. அதாவது அவர் காலையில் 8 மணிக்கு திரும்ப பறக்க முடியாது. சில நேரம் மதியம் 12 மணிக்கோ அல்லது 1 மணிக்கோ அதுக்கப்புறம் தான் அவர் பறக்க முடியும். அதனால் அந்த பைலட்டை மாற்றுறதுக்காக வேறு பைலட் தேவை. அந்த வேறு பைலட் கிடைக்காததால் அந்த ஃப்ளைட் கேன்சல் அல்லது டிலே ஆகுது. இது பைலட்க்கு நல்லது, ஆனால் ஏர்லைன்ஸ்க்கு சடன் ஷெட்யூலிங் ரொம்ப கஷ்டம். மூன்றாவது, ஒரு பைலட் எத்தனை இரவு லேண்டிங் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான கட்டுப்பாடு. முன்னாடி ஒரு வாரத்துக்கு 6 இரவு லேண்டிங் செய்ய முடியும். ஆனால் இப்போது 2 லேண்டிங் தான் பண்ண முடியும். அதுக்கு thousands ஆஃப் ஃப்ளைட்ஸ் மாற்றணும், பைலட்ஸ் மாற்றணும். 1 மணி நேர ரூல் சேஞ்ச் ஆனால் கூட ஃபுல் ஷெட்யூலும் உருக்குலைந்து போயிடும். பைலட் ஷார்ட்டேஜ் ஆகும், எக்ஸ்ட்ரா பைலட்ஸ் தேவைப்படுவாங்க, ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகும். இதெல்லாம் பேசிக்கலி பைலட்டுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்டும் சேஃப்டியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான்காவது, வானிலை அல்லது ஏர்போர்ட் சைடில் இருக்கிற தடைகள். இது முக்கியமான காரணம் இல்லை, ஆனால் சில நாட்களில் கூடுதலாக பிரச்சனைகளை இது கிரியேட் பண்ணும். சில ஏர்போர்ட்களில் வெதர் இஷ்யூஸ், ரன்வேல க்ரௌடிங், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் பிஸி ஆகிறது, ஏர்போர்ட் ஆப்ரேஷன் ஸ்லோ ஆகிறது, இப்படி சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட சேர்ந்தால் ஃப்ளைட் ஆல்ரெடி டிலே ஆன சுச்சுவேஷனில் இன்னும் பிரச்சனை ஆகும். புதிய விதிகள் வந்துருச்சு, ஆனால் அதுக்கான தயாரிப்பு இல்லை. ஒரு பைலட் எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்கணும், இப்படி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக புது லிமிட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த விதிகள் நல்லதுக்கு தான். அதாவது பைலட்ஸ் வேலை பழுவை குறைச்சி பாதுகாப்பாக வேலை செய்கிறதுக்கு இது நல்ல ஒரு விதிகள் தான். இண்டிகோ இந்த விதிகள் விரைவாக வரும் என்பதை அவங்க சரியாக கணக்கில் எடுத்துக்கலை. புது விதிகள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சும் கூடுதல் பைலட்களை ஹையர் பண்ணலை, எக்ஸ்ட்ரா பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நேரம் எடுத்துக்கலை, அதையும் இயர்லியாக அவங்க பிளான் பண்ணலை. இதுக்கான வேலை நேர அட்டவணை மாற்றங்களையும் முன்னாடியே சரி பண்ணலை. அதனால் என்னாச்சு, பைலட்கள் இருக்காங்க, ஆனால் வேலைக்கான நேரம் அவைலபிளாக இல்லை. புது விதிகள் படி ஒரு பைலட்க்கு இன்னைக்கு வேலை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நீண்ட ரெஸ்ட் கொடுக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும்னு லா தான் சொல்லுது.
அது ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஆனால் பைலட்கள் அட்டவணை இதற்கு ஏற்ற மாதிரி இல்லாததுனால பல பைலட்களுக்கு லீகலாக வேலை செய்யக்கூடிய நேரம் கிடைக்கல. அதுதான் ஷார்ட்டேஜ் போல தெரியுது. அதனால ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகுது, டிலே ஆகுது. ரோஸ்டிங் சாஃப்ட்வேர் சிக்கல். இண்டிகோவோட ஃப்ளைட் ஷெட்யூல், பைலட்கள் யார், எப்போ பணிக்கு இருக்கணும், இந்த எல்லாத்தையும் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் ரெடி பண்ணுது. ஆனால் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சிஸ்டமில் சில புது ரூல்ஸ் அப்டேட் ப்ராப்பராக வந்து வேலை செய்யலை. மிஸ்மேட்ச் வந்ததால் பைலட்ஸ் அவைலபிள் இல்லைன்னு சிஸ்டம் காட்டுது. டைரெக்டாக ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்ததால் இண்டிகோ ஃப்ளைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாற்றம் சடனாக வந்ததால் இண்டிகோ பிரச்சனையில் விழுந்துருச்சு. இண்டிகோ தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஃப்ளைட் சர்வீஸ். ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸ். புதிய ரெஸ்ட் ரூல்ஸ் வரும்போது பைலட்க்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் கொடுக்கணும். அது ஒரு பக்கமாக இருக்க, அதே நேரத்தில் ஃப்ளைட்ஸ்க்கும் பைலட்ஸ் தேவை. பழைய டைம் டேபிளுக்கு இதை உடனே அட்ஜஸ்ட் பண்ண இண்டிகோவால் முடியலை. பல பைலட்டுக்கு டியூட்டி கொடுக்க முடியாத நிலைமை. வழி இல்லாமல் நேரடியாகவே ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை வந்து உருவாக்கியிருக்கு. இதில் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விதி முன்னாடியே இருந்துச்சா? முன்னாடியும் பைலட்டுக்கு ஓய்வு விதிகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இது மாதிரி ஸ்ட்ரிக்டாவோ ரெஸ்ட் டைம் அதிகப்படுத்தினதும் நைட் லேண்டிங் குறைக்கிறது, இது எல்லாம் வந்து புதிய அப்டேட் தான். புதிய ரூல்ஸ் வந்ததும் ஏர்லைன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் இண்டிகோ நெட்வொர்க் ரொம்ப பெருசு. அதனால் இந்த மாற்றத்தை வேகமாக பிளான் பண்ண முடியலை. அதுதான் இன்னைக்கு நடக்கிற இந்த இண்டிகோ ஃப்ளைட் கேன்சலேஷன் கிரைசிஸ். மக்கள் எப்படி பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க? பண நஷ்டம். ஃப்ளைட் கேன்சல் ஆனதுக்கு பிறகு லாஸ்ட் மினிட்ல வேறு ஏர்லைன் டிக்கெட் வாங்கணும். சிலருக்கு ஹோட்டல் ஸ்டே, டாக்ஸி, ஃபுட்டு, அதுக்கான செலவுகள். முக்கியமாக ஆஃபீஸ் மீட்டிங், ஃபங்க்ஷன், அப்பாயின்மெண்ட் எல்லாம் மிஸ் ஆகுது. இந்த எல்லாத்தையும் சேர்த்தா மக்கள் லிட்ரலாக 1000 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. மக்கள் ஏர்போர்ட்டில் நிற்க அவங்களுக்கு நம்பிக்கை இழப்பு, கோபம், குழப்பம், பயம், மனச்சோர்வு, இது எல்லாம் வந்து சில இடங்களில் ஏற்பட்டு ஏர்போர்ட் கவுண்டரில் பேசஞ்சர்ஸ் குரல் கொடுத்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க. இதை நம்ம நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம். சரியான தகவல் இல்லாமல், அப்டேட் வராமல் மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் பிளான்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆகுது, ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கூட இண்டிகோ சைட்லேருந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கொஷினை வைக்கிறாங்க. எல்லா நிறுவனங்களும் இண்டிகோவோட இடத்த முழுசாக நிரப்ப முடியாது. இந்தியாவில் அதிக விமானங்கள் வைத்திருப்பது இண்டிகோ தான். ஒரே நாளில் 60-65% வரைக்கும் ஃப்ளைட்ஸ் அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க. அதனால் இண்டிகோ கேன்சல் பண்ணுற ஃப்ளைட்ஸை அக்காசா, ஸ்பைஸ் ஜெட், விஸ்தாரா, ஏர் இண்டியா இது எல்லாம் வந்து முழுசாக ரீப்ளேஸ் பண்ண முடியல. சீட்ஸ் குறைவு, டிமாண்ட் அதிகம், டிக்கெட் ரேட்ஸ் வந்து சில நாட்களில் கூட ரொம்ப அதிகமாக கூடிருச்சு. இண்டிகோ கேன்சல் ஆகிறதால மக்கள் பேனிக் ஆகி வேறு ஏர்லைன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வேறு ஏர்லைன்ஸ்க்கு அத்தனை சீட்ஸ், பிளேன்ஸ் இல்லாததால் அவங்களும் வந்து ஓவர்லோட ஃபீல் பண்ணுறாங்க. இண்டிகோ நிறுவனம் எந்த அளவுக்கு பிரச்சனைகளுக்கு உள்ளாகியிருக்கு? மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆகுது. இண்டிகோ ஸ்டாக் ரொம்ப சரிஞ்சிருக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கும் பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனி வேல்யூ பல 1000 கோடி வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் நேரடியாக இன்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இண்டிகோவுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி பல கேள்விகள், எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. இது ஏர்லைனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான். கேன்சல் ஆன ஃப்ளைட்ஸ்க்கு காம்பன்சேஷன், அல்டர்னேட்டிவ் ஃப்ளைட்ஸ் வச்சு சென்ட் பண்ணுறது, க்ரூவை மீண்டும் அரேஞ்ச் பண்ணுறது, பெனால்ட்டிஸ், ஃபைன்ஸ் எல்லாம் இருக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து கம்பெனிக்கு பெரிய எக்ஸ்ட்ரா செலவு தான். ரெப்யூட்டேஷனுக்கு பாதிப்பு. இதுதான் லாங் டேர்ம் இம்பேக்ட். பீப்புளுக்கு இப்போது ஒரு பயம், இண்டிகோ ரிலையபிளாக இருக்குமா? கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ், ட்ராவல் கம்பெனிஸ் எல்லாரும் இதை சீரியஸாக வந்து எடுத்திருக்காங்க. இதனால் ஃப்யூச்சர் புக்கிங்ஸ் பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, பைலட்டுக்கு அதிக ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிற புதிய அரசு விதி இண்டிகோ டைம் டேபிளுக்கு உடனே பொருந்தலை. பைலட் கிடைக்காம ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது. ஒரு ஏர்லைன் கேன்சல் பண்ணுற ஃப்ளைட்ஸ், ஒரு கம்பெனியோட பைலட்ஸ் ஷார்ட்டேஜ், ஒரு ஷெட்யூலிங் மிஸ்டேக். இது பேப்பரில் நீங்கள் படிக்கிற ஒரு லைன் மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த லைனுக்கு பின்னாடி நிற்கிறது ஆயிரக்கணக்கான மக்களோட திட்டம், பணம், நேரம், உணர்ச்சிகள். ஒருத்தரோட இன்டர்வியூ மிஸ் ஆகுது, ஒரு குடும்பத்தோட ஃபங்க்ஷன் பாதிக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட எக்ஸாம் ட்ரீம் அழியுது, ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் டிலே ஆகுது. அதுதான் ஏவியேஷன் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிகோ மாதிரி இந்தியாவோட மிகப்பெரிய ஏர்லைன்
ஒரு வாரம் தளர்ந்தாலே சராசரி மக்கள் வாழ்க்கை முழுசா உருக்குலைகிற அளவுக்கு நம்ம ஏவியேஷன் சிஸ்டம் இந்தியாவோட வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கு. அதுக்கு இது ஒரு ரிமைண்டர். Subscribe to One India and never miss an update.